ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட் வீடியோ ஆலப்புழா ஹவுஸ் போட் விலாக் பார்த்தோம். மார்னிங் 9 o'clock ஹவுஸ் போட் டைமிங் முடிஞ்சிருச்சு. அதனால் அங்கேருந்து மூணாறு கிளம்பிட்டோம். ஆலப்புழா டு மூணாறு 4.5 hours ஆகுங்க. இங்கே மூணாறு மலை மேலே ஏற ஏற நிறையா ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதா கார்டன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரியலையே, கார்டன்னா அப்படி என்னென்ன வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறனால நாங்கள் போகிற வழியிலேயே பெரியார் ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதா கார்டன் இருந்துச்சு. அங்கே தான் போயிருந்தோம். நாங்கள் நிறையா பிளான்ட்ஸு அது மாதிரிலாம் இருந்ததுங்க. அங்கே நமக்கு கைடு அலாட் பண்ணிடுறாங்க. அவங்க நம்ம என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த செடியாகட்டும் மரமாகட்டும் அதோட பேர், அதோட மெடிக்கல் யூசேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேடம், இது ஜாதிக்காய் ஜாவப்பத்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாதிக்காய் ஜாவப்பத்திரியும் மேடம் அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது பக்கா வாங்கும்போது என்னாச்சுயா, அது கீழே அப்போ நமக்குள்ளே பார்க்க முடியும் ரெட்டு கலர். அதுதான் ஜாவப்பத்திரி. ஜாவப்பத்திரி நமக்கு பிரியாணி பிரியாணியில் போடுறது, கொஞ்சம் போடுறது, டைஜஷன் குட், ஸ்மெல்லு குட். காஃபி பீன்ஸ், காஃபி நம்ம குடிப்போம்ல, காஃபி குடிக்க மாட்டேன். பிலிம்பின்னு சொல்லி ஒரு ஆயுர்வேதிக் மெடிசினல் பிளான்ட், நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. இது நம்ம இதுக்காக யூஸ் பண்ண, நம்ம ஆயுர்வேதிக் மெடிசின் ஃபார் கொலஸ்ட்ரால். हमारा कोलेस्ट्रॉल, हमारा बैड कोलेस्ट्रॉल make it down. ஓகே, குட் கொலஸ்ட்ரால் HDL ஃப்ரூட் நமக்கு இதோடு சேர்ந்து நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்மள மெடிசின்ஸ் வச்சு கொடுப்போம். அது லிக்விட் ஃபார்மில் இருக்கு, கேப்சூல் ஃபார்மில் இருக்கு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சா நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன், நமக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் இதொன்னும் வராம நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம். அதுக்கு தான் இது மெடிசின் நம்மளுக்கு. ஓகே மேடம், இது தாத்ரி ஹரின்னு சொல்லி ஒரு மெடிசினல் பிளான்ட். இது நமக்கு நம்ம ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருவல்ல, சோரியாசிஸ், எசுமியா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரேஷஸ், ஈச்சிங், அந்த மாதிரி நம்ம ஸ்கின் டிசீசஸ் அதுக்கு எல்லாமே நமக்கு ஆயுர்வேத மெடிசின் நம்ம சமைக்கிறதுக்கு இது தான் யூஸ் பண்ணும். இதோடு சேர்ந்து நிறைய ஹெர்ப்ஸ் வரும். அதெல்லாம் கூட சேர்த்து காம்பினேஷன். வாங்க, இது நீலாம்பரின்னு சொல்லி ஒரு மெடிசினல் பிளான்ட். நீலாம்பரி இந்த சின்ன சின்ன லீவ்ஸ் பார்த்தா அது நீலாம்பரி. അതിന്റെ പേര് നീലാംബരി. നീലാംബരി നമുക്ക് നമ്മുടെ ഹെയർക്കുള്ള മെഡിസിൻ. ഹെയർ വളരെ ലോങ്ങാ വരും, നല്ല തിക്കാ വരും. ഓക്കെ, നിനക്ക് ഇങ്ങ വരെ മുടി വരും. ഇത് നിറയെ ഹെർബ്സ് എല്ലാമേ വരും. மகாபிரிங்கராஜ், பிரம்மி, ஆம்லா, ஹிபிஸ்கஸ், கேசவர்த்தினி, அலோவேரா, இந்த மாதிரி எல்லா மூலிகைகளும் சேர்ந்து தான் நம்ம மெடிசின்ஸ் வச்சு கொடுப்போம். ஒரு வீக்லி 2 times. ஹேர் ஃபாலிங், ஓகே, இதெல்லாமே நமக்கு ஸ்டாப் ஆகும். போல வீடு கேட்டா நீ எல்லாம் சாப்பிடும்போ அதுக்குள்ள ஃப்ளேவர் இங்கேருந்து தான் போகுது. வெண்ணிலா, அந்த கொடி இல்லையா, அந்த கொடிக்குள்ள வனிலா பீன் வரும். அந்த பீன் பக்கா வாங்கும்போது நம்மளுக்கு கழட்டி எடுக்கும், எடிட் பண்ணி உள்ள இருக்கிற எசன்ஸினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதுதான் வனிலா எசன்ஸ். அது நமக்கு ஐஸ்கிரீம், கேக் அதுக்கு எல்லாமே போட்டியா நல்ல ஸ்மெல். வாதக்கொல்லி முன்னாடி கேள்விப்பட்டிருக்காமா? வாத, ரத்தவாது, ஆமவாது, சந்திவாது, அந்த மாதிரி வாது சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள ஆயுர்வேத மெடிசின் சமக்கிறதுக்கு தான் இது யூஸ். ஓகே, வாத சம்பந்தமான டிசீஸ் இருந்துட்டா அதுக்குள்ள மெடிசின் நம்மளுக்கு கொடுக்கும். சீட்ஸ் இது தமிழில் மிளகுன்னு சொல்லுவோம். இலையை நமக்கு தேவையில்லை, நமக்கு இது மட்டும் தான். இது நமக்கு கழட்டி நம்மளுக்கு காய வச்சுட்டா எல்லாமே பிளாக் கலரா. ஓகே, பின்ன ஒயிட் பெப்பர் தேவை நம்மளுக்கு வினேகர் வாட்டர்ல வாஷ் பண்ணும். இதேதான். அப்போ பிளாக் கலர் எல்லாம் போயிடும், அந்த ஸ்கின் எல்லாம் போகும். உள்ள இருக்கிற விதை மட்டும் தான் நம்ம எடுக்கும்.
அந்த விதை வந்துட்டு ஒயிட் ஒயிட். ஓகே. இது வந்துட்டு നമ്മുടെ ഹംസപത്ര എന്ന് ചൊല്ലി ആയുർവേദിക് മെഡിസിൻ പ്ലാന്റ്. നമ്മുടെ ഇത് വന്നിട്ട് നമ്മുടെ തൈറോയിഡ് ഹോർമോൺ ഡിഫിഷ്യൻസി വരുമല്ല, ഹൈപ്പർ ആൻഡ് ഹൈപ്പോ തൈറോയിഡിസം, அது வந்து மேனேஜ் பண்ணதுக்குள்ள ஆயுர்வேத மெடிசின் சமைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணும். நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் மெடிசின் வந்துட்டு ஒரு 50 mg 100 mg 150 mg அந்த மாதிரி தைராக்சின் அந்த மாதிரி உள்ள கேப்சூல் எல்லாம் சாப்பிடுற ஆட்கார் வந்துட்டு இது வந்து ஆயுர்வேத மெடிசின் கொஞ்சம் கொடுத்துட்டா அந்த டாசேஜ் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி பாட்டம் லெவலில் கொண்டு வரும். அதுக்கு தான் இது நம்மளுக்கு சமைச்சு கொடுப்போம். ஐயப்பானான்னு சொல்லும். ஐயப்பானை வந்துட்டு நமக்கு பைல்ஸ், ஃபிஸ்டுலா, கான்ஸ்டிபேஷன், ப்ளீடிங் இந்த மாதிரி மூலவியாதம்னு சொல்லும். ஓகே, அதுக்கு வந்துட்டு நம்மள மெடிசின் கொடுப்பாரு. இங்கிலீஷ் மெடிசின் வந்துட்டு சர்ஜரி மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இங்கிலீஷ் மெடிசின் ஒன்லி சர்ஜரி. சர்ஜரி பண்ணிட்டா பயங்கரமான வலி வரும். பெட் ரெஸ்ட் தேவைப்படும். மினிமம் 1 month 2 months. இது வந்து சாப்பிட்டாச்சா ஸ்லோலி இது வந்துட்டு மெல்ட் பண்ணி அவுட் பண்ணும். பின்ன மீதி வருന്ന வெயில்ல வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண டைட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு சர்ஜரி. இது ஆயின்மெண்டா லிக்விடா? இது வந்துட்டு கேப்சூல் ஃபார்ம். கேப்சூல் சாப்பிட்டாச்சா இது வந்துட்டு ஸ்லோலி இது வந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணும். அதுக்குள்ள மெடிசின் தான் இது. ஓகே, நமக்கு அவாய்டு பண்ணும். இது வந்து சீதா பழம், லக்ஷ்மண் பழம்னு சொல்லும். அம்மாவை பார்த்துருக்கலாம். அது அங்க இருக்குல்ல, பார்த்தேன். இது வந்து நமக்கு வந்து ஹீமோகுளோபின், பிளட் கவுண்ட் இன்க்ரீசிங், அதுக்காக உள்ள ஆயுர்வேத மெடிசன். சகஜராதி வந்துட்டு சார் நமக்கு அந்த வெரிகோஸ் வெயின் காம்ப்ளிகேஷன் வரும்ல, வெரிகோஸ் வெயின், அதுக்குள்ள ஆயுர்வேத மெடிசன். வெரிகோஸ் வெயின் வந்துட்டு லேடிஸ் இந்த பக்கம் வரும், ஜென்ஸுக்கு இந்த பக்கம் பல்ஜிங் வரும். நரம்பு வந்துட்டு சுருங்கி அதுக்குள்ள போட வேண்டாம் ஆயில் ஃப்ரம் பாட்டம் டு அப்வர்ட் டைரக்ஷன். ஓகே, அப்படி நம்ம தடவை விட்டுட்டா நமக்கு வந்துட்டு இந்த வெயினை வந்து பிகம் நார்மல் பொசிஷனில் கொண்டு வர முடியும். ஒரு ദിവസം 2 ദിവസം ஒரு 1 week நோ, 1 month 2 month டியூரேஷன், அதுக்குள்ள நமக்கு இது வந்துட்டு நார்மல் பொசிஷன் கொண்டு வரும். தெரியுமா? கிராம்பு. இது வந்து கிராம்பு, க்ளோவ். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்கிட்ட வேற ஒன்றும் இருக்கு, எடுத்துக்கோ. என்கிட்ட வேற டேஸ்ட் அப்புறம் கிராம்பு வந்துட்டு சார் இது மேலே தான் வரும். கழட்டி எடுத்து இந்த மாதிரி கலர் வரும், ப்ரௌன் கலர் வரும். அது வந்து கழட்டி எடுத்து நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும். பிளாக் கலரா அப்படிதான் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லாமே வந்து பிளாக் கலர். ஒரிஜினல் வந்துட்டு ப்ரௌன் கலர் வித் குட் டேஸ்ட் கிடைக்கிற ஒரு சாங். ஆடசோட வந்துட்டு നമ്മുടെ ആസ്തുമ, ബ്രോങ്കൈറ്റിസ്, അലർജിക്ക് റിലേറ്റഡ് കോംപ്ലിക്കേഷൻ அந்த மாதிரி വരുന്ന വ്യാധികൾക്കാக உள்ள ஆயுர்வேதிக் மெடிசன். இதோட சாக்லேட் இது வந்து பக்கவாக இது வந்து சாக்லேட் மேல இருக்குது. கொக்கோ இது உள்ள சீட் இருக்கும், உள்ள சீட் இருக்கும். அந்த சீட் நம்ம கட்டி அதுக்கப்புறம் ப்ரோசஸ் பண்ணி പിന്നെ ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கும். அதுதான் நீ சாப்பிடுற சாக்லேட். சாப்பிடுவீல கொக்கோ. கொக்கோ கசக்கும். அதோட சேர்ந்து பட்டர், மில்க் இதெல்லாம் ஆட் பண்ணி ரெட் சாண்டல் புஷ்பா ரெட் சாண்டல் பூ புஷ்பால மரக்கட்டறல புஷ்பா மரமலம் வெட்டுனா இதுவா? அது வந்து அந்த லீஃப் பெரிய லீஃப் இல்லையா, அது வந்து நம்ம வெத்தலை. ஓகே, வெத்தலை கொடி ஏறி போய் இது வந்து சார் டெஸ்மோடியம் இருக்கு. டெஸ்மோடியம் வந்துட்டு நம்ம பாடியில வந்துட்டு மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தேவையில்லாத ஃபேட் வெயிட் ரெடியூஸ். இது வந்து ஒரு துளசி. இது துளசி வந்துட்டு நமக்கு இந்த ரூட் தான் மெடிசினுக்காக நம்ம யூஸ் பண்ணும். இது வந்து நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், UTI அண்ட் கிட்னி ஸ்டோன் எல்லாம் வந்துட்டு இது வந்து மெல்ட் பண்ணி அவுட் பண்ணும். அதுக்கு தான் பாக்கு மரம். இது பாரு, இந்த மேலே நம்ம முதல்ல எடுத்ததா இந்த மரம்.
இங்க பாரு ஜாக் അർജന്റാൾ എന്ന് പറയുന്നത് അർജന്റാൾ. ഇത് ഔട്ടർ ലെയർ வந்து நமக்கு மெடிசின் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும். இது வந்துட்டு நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஓகே ப்ளஸ் നമ്മുടെ കൊളസ്ട്രോൾ ബിപി ഇതെല്ലാമേ കൺട്രോൾ பண்ணுறதுக்குள்ள இது மெடிசின் சமைக்கிறதுக்கு இந்த அவுட்டர் லேயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோடு சேர்த்து நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம மெடிசின் சமைக்கிறோம். அதெல்லாம் தொடக்கூடாது. சீதா காடிபோலியா அது சொல்லு. சீதா காடிபோலியா വന്നിട്ട് ഒരു മെഡിസിൻ പ്ലാന്റ്. അത് വന്നിട്ട് നമുക്ക് നമ്മുടെ ബോഡിയിൽ വരുന്ന ആർത്രറ്റിസ് പെയിൻ, ബോഡി പെയിൻ ഓക്കെ. പിന്നെ വന്നിട്ട് നമ്മുടെ മുട്ടുവലി, വേറെ വി ഹാവ് ജോയിന്റ് ഇൻഫ്ലമേഷൻ, ജോയിന്റ് പെയിൻ, அது வந்து நீ பெயின், இதுக்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும். ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி விட்டால் போதும். நீ பெயின், நீயில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் பெயின் எல்லாமே போகும். இது வந்து சிதா கார்டிஃபோலியா. இது வந்துட்டு நமக்கு இந்த இதுக்குள்ளே வருது, നമ്മുടെ സൈനോവൽ ഫ്ലൂയിഡ് എല്ലാം வந்து ഇൻക്രീസ് பண்ணும். அதுக்குள்ள ആയുർവേദ മെഡിസിൻ ഇത് നമ്മുടെ എസ്പെഷ്യലി ജോയിന്റ് പെയിൻ. ഇത് വന്നിട്ട് കപ്പൂർ തുളസി വന്നിട്ട് നമ്മുടെ ഇതുക്കാக നമ്മുടെ മൈഗ്രെയിൻ, സൈനസൈറ്റിസ്, ഹെഡ് ഏക്ക് அதுக்குள்ள ஆயில் ஜஸ்ட் 2-3 ட்ராப் ஆயில் சென்டர் ஹெட்டில் வந்து டெய்லி நைட்டில் அப்ளை பண்ணும். கொஞ்சம் இந்த பேக் இயர் இங்கெல்லாம் தடவை விட்டுட்டு அது வந்துட்டு நமக்கு இந்த மைக்ரேன், சைனஸ் இதெல்லாமே நமக்கு அவுட் பண்ணும். அதுக்கு தான் ஜஸ்ட் சிம்பிள் மெடிசின். இது வந்துட்டு பிரம்மி அண்ட் சங்கப்பூ தெரியும்ல, சங்கப்பூ அது ഇതിനോട് ചേർന്ന് நிறைய ഹെർബ്സ് വരും. அது வந்துட்டு நமக்கு மெமரி பூஸ்டர், നമ്മുടെ മെമ്മറി ഒന്ന് ബൂസ്റ്റ് பண்ணும். പിന്നെ ആങ്സൈറ്റി, സ്ട്രെസ്, ഡിപ്രഷൻ ഇതെല്ലാമേ ഔട്ട് பண்ணும். പിന്നെ നമുക്ക് വന്നിട്ട് അൾസൈമർ എന്ന് വെച്ചിട്ട് നമുക്ക് മെമ്മറി ലോസ് നമുക്ക് வந்து പിന്നെ കുട്ടിപ്പസൊക്കെ ആയിട്ടാൽ പിന്നെ അവർക്ക് വന്നിട്ട് ഇതിൻ്റെ ചൂർണം നമ്മൾ ரெடி பண்ணி கொடுக்கும். அது வந்துட்டு நமக்கு அவருக்கு வந்து படிக்கிறதுக்கு நல்ல உஷார், ஐக்யூ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு எல்லாமே வந்து இந்த பிரம்மி இது வந்து நமக்கு கஃப் டிசீசஸுக்குள்ள மெடிசினுக்காக யூஸ். കരിങ്കുറിഞ്ഞിന്ന് ചൊല്ലും നമ്മുടെ യൂറിക് ആസിഡ് റിലീവർ, யூரிக் ஆசிட், கவுட்டி ஆர்த்தரிட்டிஸ் சொல்லிட்டு எல்லாமே ஜாயிண்டில் எல்லாமே வந்து நமக்கு டெபாசிட் ஆகும். ஈவன் നമ്മുടെ இங்கே எல்லாம் நமக்கு பெண்ட் பண்ண முடியாது, நமக்கு எப்பயுமே வலி வரும். அதுக்கு வந்துட்டு மெடிசின் கொடுத்துட்டா அந்த யூரிக் ஆசிட் எல்லாமே வந்து மெல்ட் பண்ணி இது வந்துட்டு சார் இதுக்காக யூஸ் பண்ணும். சர்ப்பகந்தான்னு சொல்லி சர்ப்பகந்த் இது നമ്മുടെ பிபி ஸ்மெல் பண்ணி. ബ്ലഡ് പ്രഷർ ന്യൂട്രലൈസിങ് അതുക്കുള്ള മെഡിസിനുക്കാണ് ഇത് വന്നത്. ഇത് കേശവർത്തി, ഇത് മഹാഭൃംഗരാജ്, അത് വന്ന് നീലാംബരി, അത് വന്നിട്ട് റോസ്മേരി വയലറ്റ് ഫ്ലവർ എടുക്കില്ല, அதுதான் கேசவர்த்தினி. இதெல்லாம் வந்து சார் നമ്മുടെ പ്ലാന്റേഷന് 300 ഏക്കേഴ്സ് പ്ലാന്റേഷൻ വെച്ചിരിക്കും മേഡം. റോസ്മേരി ഇതെല്ലാമേ വന്ന് നമ്മളെ ഇത് ഹെയർ ഓയിൽ നമുക്ക് പ്രീമേച്ചർ ഗ്രേയിങ്, വൈറ്റനിങ്, ഡാൻഡ്രഫ്, ഹെയർ ഫാളിങ് ഇതെല്ലാമേ സ്റ്റോപ്പ് ആകും. அதுக்கு ஒரு வீக்லி ஒரு 2 times ஜஸ்ட் ஸ்கல்ஃபில் அப்ளை பண்ணி 1 hour லேட்டர் வந்து வாஷ் பண்ணணும், அவ்வளோ. இது wound setter, body pain, muscle pain, spondylitis, back pain, sciatica அதுக்காக எல்லாம் இல்லை. നമ്മുടെ ഇത് L4 L5 ഡിസ്ക് നമ്പർ L4 L5 ബാക്ക് அங்கேருந்து வருது வெயின், அதுக்கு வருന്ന பிரச்சனைகள் தான் ഈ സയാറ്റിക്. அந்த மாதிரி வருന്ന வியாதிகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆயில் தடவிட்டா போதும். அது வந்து கார்டமம், ஏலக்காய் எல்லாமே வந்து கிரவுண்டில் தான் வரும். பார்த்தா அது குட்டி குட்டியாக இருக்கல கிரீன் கலர், அது இல்லையே கீழே வச்சுட்டா ஏரியல் ரூட்னு சொல்லுவோம். கொஞ்சம் ரூட் மேலே வரும், அதுக்கு மேலே அது வந்து ஃப்ளவர் வரும், அதுக்கப்புறம் அந்த காய் வரும். அது வந்து ட்ரை பண்ணி ஒரு 10 கிலோ நம்ம ட்ரையருக்கு போட்டு விட்டுட்டா ட்ரை பண்ணி அது எல்லாமே கிளியர் பண்ணி வெளியே வரப்போ அது 3 கிலோ மட்டும்தான் வரும். இல்லைட்டா இது எல்லாமே வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. இது எல்லாமே அவுட் பண்ணும். அது மோய்ஸ்சர் போல இருக்கக்கூடாது, கொஞ்சம் மோய்ஸ்சர் இருந்தால் எல்லாமே வந்துட்டு நாசம். இதோடு சேர்ந்து இந்த மக்கோட தேவன்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குது வேண்டாம், அது இம்போர்ட் பண்ணி வச்சதாரு. அது வந்து நம்ம மலேசியன்னு வருது. அது கொஞ்சம் கூட കഴിയുമ്പോൾ ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஏன்னா பயங்கர கசிப்பாக இருக்கும்.
എന്നാൽ ഇതോട് ചേർന്ന് നിറയെ ഹെർബ്സ് എല്ലാമേ ആഡ് പണി നമ്മൾ ആയുർവേദിക് മെഡിസിൻ ചമച്ച് കൊടുക്കും. അത് വന്ന് ചൂർണം അല്ലെങ്കിൽ ടാബ്ലറ്റ് ഫോം ഇതെല്ലാം ഷുഗർക്ക് സാപ്പിട്ടാച്ചാൽ നമുക്ക് സ്ലോലി വന്ന് നമുക്കൊരു 6 മാസം എടുത്തിട്ടാൽ പിന്നെ നമുക്ക് ഇതും വന്ന് സ്റ്റോപ്പ് ആണ്. അതുക്കുള്ള മെഡിസിൻ. ഫിലാൻഡസ് വന്നിട്ട് നമുക്ക് നമ്മുടെ ഫാറ്റി ലിവർ സിറോസിസ്, ജാണ്ടിസ് അതുമാതിരി വരുന്ന വ്യാധികൾക്കാണ്. അതിൻ്റെ ഡീടോക്സിഫൈങ് അവർ ലിവർ അത് വന്നിട്ട് മെഡിസിൻ കൊടുത്തിട്ട് അത് വന്ന് സ്ലോലി ഇത് വന്ന് ആൽപീനിയ കൽക്കറട്ട. ഇത് വന്ന് നമ്മുടെ ഗ്യാസ്, അസിഡിറ്റി, ഇൻഡൈജഷൻ, ഇറിറ്റബിൾ ബൗൾ സിൻഡ്രം, നമുക്ക് സ്റ്റൊമക്ക് റിലേറ്റഡ് ഡിസീസസ് വരില്ല. ഗ്യാസ്, അസിഡിറ്റി, ഇൻഡൈജഷൻ அதுக்காக നമ്മൾ கொஞ்சம் மெடிசின் நம்ம கொடுத்தாரு. ஒரு 10 ml 30 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 2 டைம் டெய்லி சாப்பிடுவோம். அது வந்துட்டா நமக்கு ஸ்டொமக் ரிலேட்டட் ஆகிட்டு வருது எல்லா காம்ப்ளிகேஷன் நமக்கு ஸ்டாப் பண்ணும். இது வந்து அஸ்வகந்தா வந்துட்டு நமக்கு இந்த ரூட்டு தான் நம்ம மெடிசினுக்காக எடுக்கும். அஸ்வகந்தா ரூட் வந்துட்டு நமக்கு டைரெக்டாக நம்ம சாப்பிடக்கூடாது. டைரெக்டாக சாப்பிட்டா நம்மளோட பாடி வந்து ஹீட் ஆகும். இது வந்துட்டு நமக்கு ஒரு 7 days വന്നത് റൂട്ട് എടുത്ത് നമ്മൾ ഗോട്ട് മിൽക്ക് ആട്ടിൻ്റെ പാലിൽ നമ്മൾ കണ്ടിന്യൂസ്ലി കുക്ക് பண்ணி അതിനെ പ്രോസസ് பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மெடிசின்லேயே சேர்க்கும். இது வந்துட்டு பயங்கர ஹாட் ஆகும். அதுக்கு தான் அந்த டோசேஜ் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம மெடிசின் கொடுத்துட்டா நமக்கு வந்து நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் ப்ளஸ் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும். பின்ன நமக்கு பாடிக்கு வந்து நமக்கு உடம்புக்கு நல்ல பலம் கொடுக்கும். அதுக்கு தான் இது மெயினாக நம்ம யூஸ் பண்ணணும். பின்ன நம்மளோட நியூரோலஜிக்கல் சிஸ்டம் எல்லாமே வந்து நல்ல கரெக்டாக வேலை எடுக்கும். அதுக்கு தான். பின்ன நமக்கு ഈ പാർക്കിൻസൺസ് ഡിസീസസ് அந்த மாதிரி நியூரோலஜிக்கல் சிஸ்டத்தில் വരുന്ന ട്രബിളിനെ എല്ലാം എടുത്തിടും. അതുക്കുള്ള മെഡിസിനുക്കാக ഇത് வந்து യൂസ് பண்ணும். ഔട്ടർലേ அது வந்து நம்ம கிச்சன் பர்பஸ் பிரியாணி ஒரு டிஷ் அது வந்து யூஸ் பண்ணும். அந்த அவுட்டர் லேயர் வந்து யூஸ் பண்ணும். டார்க் லேயர் சின்ன தெரியுது என்னன்னு. இது வந்து டோர்ச் ஜிஞ்சர் ஃப்ளவர் டோர்ச் ஜிஞ்சர் ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் வந்துட்டு നമുക്ക് ഈ ഫെയർനെസ് ക്രീം, ഫേസ് പാക്ക് അതുക്കെല്ലാം യൂസ് பண்ணணும். നമ്മുടെ ഡാർക്ക് സ്പോട്ട്, പിഗ്മെന്റേഷൻ ഇതൊക്കെല്ലാം അത് നമ്മുടെ സ്കിന്നിലിരിക്കുന്ന കൊളാജിൻ എന്ന് വെച്ചിട്ട് എൻസൈമിനെ വന്ന് ഇമ്പ്രൂവ് பண்ணும். அதுக்கெல்லாம் வந்து ஃபேஸ் அப்ளிகேஷன். இது வந்துட்டு சதாவரி. இந்த ரூட்டு தான் நம்ம எடுக்கும் மெடிசினுக்காக. இது வந்து லேடிஸுக்கு வருന്ന ഗൈനക്കോളജിക്കൽ ഹോർമോൺ ബാലൻസിങ് പർപ്പസ്. ഗൈനക്കോളജിക്കൽ ഹോർമോൺ ഡിസോർഡർ ആയിട്ട് മെനി കോംപ്ലിക്കേഷൻ വരും. പിന്നെ വരുന്നത് PCOD വരും, PCOS വരും, ഫൈബ്രോയിഡ്, ഇറഗുലർ മെൻസ്ട്രേഷൻ, ഹെവി ബ്ലീഡിങ് ലൈക്ക് ദിസ്. ഗൈനക്കോളജിക്കൽ സംബന്ധമായ എല്ലാ വിഷയങ്ങൾക്കുള്ള മെഡിസിൻ നമ്മൾ ശ്രമിക്കുന്നത് ഇതിൻ്റെ റൂട്ട് ബേസ്ഡ് മെഡിസിൻ ഡിഫറെൻറ്റാണ് നമ്മൾ ശ്രമിച്ച് കൊടുക്കാം. അത് വന്നിട്ട് വളരെ ഹെൽത്തി വൺസ് ഇൻ എ ലൈഫ് ലേഡീസ് ടേക്ക് സോ ദാറ്റ് വെരി ഹെൽത്തി ഗൈനക്കോളജിക്കൽ സിസ്റ്റം. ഇത് വന്നിട്ട് പരണ്ട. അതും വന്ന് നമ്മുടെ പരണ്ട വന്ന് നമ്മുടെ ബോഡി പെയിൻ, മസിൽ പെയിൻ അതുക്കുള്ള മെഡിസിൻ யூஸ் பண்ணி காது வலிக்கு இது வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணணும். நமக்கு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அப்படி டிஸ்ட் பண்ணி உள்ள போட்டு வைப்போம் அந்த லிக்விட். இது வந்துட்டு அகஸ்திய துளசி வந்துட்டு നമ്മുടെ ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி ப்ராப்ளம். ரெஸ்பிரேட்டரி நமக்கு சுவாசம் எடுக்க முடியாது, மூச்சு விட முடியாது. அதுக்கு டஸ்ட் அலர்ஜி, பெர்ஃப்யூம் அலர்ஜி, ட்ராவலிங் அலர்ஜி, ஆல்வேஸ் கஃபிங், ஸ்னிசிங் இந்த மாதிரி வியாதிகளுக்குள்ள வருന്ന லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி ப்ராப்ளம். ரியாக்ஷன் வந்துட்டு நமக்கு மெயின்லி நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா നമ്മൾ இது வந்துட்டு നമ്മൾ മാല மாதிரி പോകും. அது வந்து பாசிட்டிவிட்டி. நெகட்டிவ் எல்லாம் வந்து தூரம் பாசிட்டிவ் வைப் நமக்கு ஹெல்த் வெல்த் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு இது வந்துட்டு குமிழும் வந்துட்டு நமக்கு வெயிட் லாஸ். இந்த பார்க் மட்டும்தான் எடுக்கும் நமக்கு மெடிசினுக்காக. ஓகே
இது வந்து தந்தப்பாலம் வந்துட்டு நம்ம டூத் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன், டூத் பெயின், டூத் ப்ளீடிங், காவிட்டி இந்த மாதிரி வருന്ന வியாதிகளுக்குள்ள மெடிசன். இது வந்து ஜஸ்ட் ப்ரஷ் செய்து. ஃபைனலி எல்லா பிளான்ஸோட நேம்ஸ் அண்டு யூசேஜ் எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பார்க்காத பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். ருத்ராட்ச மரமாகட்டும், அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் அந்த பிளான்ட் ஆகட்டும், எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இவங்களே வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து இவங்க வந்து தயாரிக்கிறனால ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து டானிக்கு, கேப்சூல் ஷேப்பில், அப்புறமா வந்து மூட்டு வலி தைலம், அது மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதிக் கார்டனை வந்து டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.